ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா வித்தைக்காரன் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு 3 வில்லனை கட்டுறாங்க. அந்த 3 வில்லனுக்கு ஹெட்டா ஒரு பாயை கட்டுறாங்க. அந்த பாய் என்ன சொல்றாருன்னா, என்னை தாண்டி நீ எதுவும் தொழில் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சொல்றாரு. உன்னை தாண்டி என்ன அவனை போட்டுதான் நம்ம மேல தொழில் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயவே போட்டு ஒரு பொய் கேஸ்ல வந்து ஒருத்தரை போட்டுறாரு. அதாவது அவர் கூட வேலை பார்க்கறவங்களே போட்டுறாரு. அந்த கூட வேலை பார்க்குற பொய் கேஸ் போடுறாருல, அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா தான். கடைசியில் அந்த 3 வில்லனும் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு தொழிலில் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வில்லனும் தனித்தனி தொழிலில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணாரு, அந்த 3 பேரையும் பழி வாங்கினாரா, எப்படி செய்யாத தப்புக்கு அவங்க அப்பாவை ஜெயிலில் போட்டாங்களோ அதே மாதிரி ஹீரோ வந்து வில்லனை செய்யாத தப்புக்கு இது பண்றாரு, பழி வாங்குறாரு. ஆஸ் யூஸ்வல் இது எல்லா கதையிலும் நடக்கிறது தான். இந்த மாதிரி பழி வாங்கி இது பண்றாரு. அவர் பழி வாங்கினாரா, அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு என்ன ஒரு இது பண்ணாரு அப்படிங்கிறதா அந்த படத்தோட மீதி கதை. படத்தோட பேருக்கும் படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இருக்காது. ஏன்னா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சதீசனை வந்து ஹீரோவா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் நிறைய மெஜிசியனா பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது நமக்கே தெரியாது அவர் மெஜிசியன் பண்ணாரா இல்லையா, அந்த அளவுக்கு அவர் மெஜிசியன் பண்ணியிருக்காரு. ஆமா, கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். அவரு ஒரு சாகசம் பண்ணியிருப்பாரு, அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு. நான் பார்த்துட்டேன். கடைசி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் அவரு ஒரு மெஜிஷியனா அவர் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நம்பி போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவு ஒருத்தர் தான். சரி, ஓகே. ஹீரோயின் ரோலாவது எப்படி இருக்குப்பா அப்படின்னீங்கன்னா, ஹீரோயின் வராங்க, ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது, அந்த வாய்ஸை கண்டுபிடி அப்படின்னு ஒரு கண்ணாமூச்சி மாதிரி ஒரு இது கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அவங்க போலீஸா இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க, ஒரு ஹை போஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஒரு ரிப்போர்ட்டரா இது பண்றாங்க. என்னடா இது என்னடா கான்செப்ட் இல்லையா. சரி, ஓகே, ஹீரோனியாவது ஒரு பங்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க சுத்தமா வரல. அவங்களோட கதைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. சரி, ஓகே, அது அவங்க பிரச்சனை பார்த்துக்கலாம்னு. சரி, வில்லன்ஸாவது பார்க்கும்போது டெரரா ஒரு மாதிரி இருக்கணும்னு பார்த்தா 3 வில்லன்ஸை பார்த்தாலும் சிரிப்பு தான் வருது. அந்த இடத்துல ஒரு குபீர் காமெடி தான் வருது. ஏன்னா 3 பேருமே ஒரு டெரரான ஒரு ரோலே இல்லை. வராங்க, அவங்களோட இது பண்றாங்க, போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, ஹீரோவாவது ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா ஹீரோ வராரு, அவரோட ரோலை பண்ணிட்டு அவரே அவர் வாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அந்த மாதிரி தான் இருக்கு. காமெடி இந்த படத்துல அவ்வளோவா இல்லை, சும்மா தானம் தான் இருக்கு. சிரிக்கலாம், ஓகேங்கிற அளவுக்கு சிரிக்கலாம். மற்றபடி இந்த டார்க் காமெடிங்கிற மாதிரி ஒரு லெவல் இருக்கும், லைட்டா தான் இருக்கும், ரொம்பலாம் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த படத்தை பத்தி நீங்க நினைக்கிறத விட நீங்க எதிர்பார்த்துட்டு போறது வந்து வேஸ்ட் தான். எனக்கு இந்த சண்டே ரொம்ப போர் அடிக்குது, நான் போய் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பா ஒரு பொருட்கா பார்க்கலாம், ரொம்பவும் போய் பார்க்க முடியாது. ஓவரால் இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அவ்வளோ தூரம் ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம், அவ்வளோதான். வேற ஒரு நல்ல வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். பாய்.